அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஸ்மார்ட் டிசைடர் இண்டிகேட்டர் இதை பற்றி மட்டும் இந்த வீடியோ போடுறேன். அதுலேயும் வேல்யூஸ் கிடையாது, ஸ்ட்ரைக் எதுன்னு நான் ஷோ பண்ணல. ஓகேங்களா? ஏன்னா செபி நியூ ரூல் போட்டிருக்கிறதுனால இது சும்மா ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த ட்ரேடிங் வியூவில் வந்து இன்றைக்கி ஓப்பன் இது க்ளோசிங் அந்த டேட்டாஸ் எல்லாம் நிறைய அப்டேட் ஆகலை, கரெக்டான டேட்டாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை நான் ஆல்ரெடி காலையிலேயே வாய்ஸ் போட்டேன். ஏன்னா அவங்க இதில் இருந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க பாருங்கள், இதிலே கொடுத்துருந்தாங்க பாருங்கள் நோட்டிஃபிகேஷன். இதில் வேல்யூஸ் எல்லாம் தப்பாக இருக்குங்க, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அது வந்து டோட்டல் வெப்சைட்லேயே அவங்களோட இஷ்யூஸ். ஓகேங்களா? அது அவங்க அப்டேட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி சில மாதத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி எப்போது நடக்கும். ஓகேங்களா? அவங்க ரெகுலராக பண்ணிவிடுவாங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி எரர் வராது. சில டைம் எப்போவாது ஒரு முறை இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அது நீங்கள் தினமும் காலைல ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் மட்டும் ஒன்று வச்சு செக் பண்ணிக்கிட்டே முடிஞ்சு போய்டும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம பாருங்கள், நம்ம ஒரு ஸ்ட்ரைக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எதுவுமே சொல்லலை பையோ செல்லோன்னு. ஆனால் இங்கே பாருங்கள், இதுதான் என்ன பண்ணுதுங்க, நம்ம ரூல் படி ட்ரிகர் பண்ணுது, அதை இது கன்ஃபார்ம் பண்ணுது. என்ன டைமுக்கு? 1 மணிக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், புட்டில் 11 மணிக்கே 11:25க்கு ட்ரிகர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க, என்ட்ரி எடுத்து எக்ஸாக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்களா டார்கெட்டு? சரி, 11:30க்கே ஒரு என்ட்ரி எடுத்து கொடுத்துட்டாரு, புக் பண்ணிட்டோம். நம்ம அது வேறு விஷயம், விட்டுருங்க. நம்ம கால்குலேஷன் இருக்காது, இது எல்லாமே புக் பண்ணியிருப்பீங்க, அது வேறு விஷயம். ஆனால் இது 11:25க்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு முடிக்கிறோம். ஆனால் 1 மணிக்கு இவர் என்ன பண்ணுறாரு, இவர் பை ட்ரிகர் பண்ணுறாரு. அப்போது புட்டு என்ன பண்ணுதுங்க, ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணிடுச்சா இந்த கேண்டில். இனி மார்க்கெட் என்னங்க, அப்சைடு தான் கடைசி வரைக்கும். இப்போ பாருங்கள், நான் லைன்ஸ் போடுறேன். இது வரைக்கும் அவர் வந்து இதுதானே இதுக்கு ஸ்டாப் லாஸ் காலுக்கு. அங்கே பாருங்க, எங்கே வந்து பை எடுத்துகிட்டு போச்சு, எங்கே வேணாலும் இங்கே வந்து பை எடுத்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இன்ட்ராடேவோட இது முடிஞ்சிடும். 5 மினிட்ஸ் லோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு ஏன் நம்ம 1 மினிட்ஸை போய் கன்சிடர் பண்ணல? ஏன்னா 5 மினிட்ஸ்லேயே பை இருக்கும்போது நம்ம 5 மினிட்ஸ்லேயே போயிடலாமே. 1 மினிட்ஸ் தேவையே கிடையாது. 5 மினிட்ஸில் செல் ஆகியிருந்தோ இல்லை இவர் வந்து இப்போ 5 மினிட்ஸில் இவர் செல்லோ அல்லது இவர் செல்லோ ஆகியிருந்தால், இவர் செல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இவர் பையை கொடுத்துருக்க மாட்டார் 5 மினிட்ஸில். அப்போ 1 மினிட்ல இவரை போயிட்டு பை 1 மினிட்ல பார்த்து என்ட்ரி எடுப்போம். இல்லை இவர் செல்லில் கொடுத்துருக்காரு அப்படின்னா இவரை போயிட்டு 1 மினிட்ல பார்த்து பை எடுத்துக்கிறாங்க போது பை எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ தான் அது தேவை. 5 மினிட்ஸில் 5 மினிட்ஸே பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? இது 5 மினிட்ஸுக்கு லோல. நிறைய பேர் 5 மினிட்ஸ் ஐயை பார்க்குறீங்க. ஐங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் அந்த ட்ரெண்டுக்கானது. அது வந்து பொசிஷனலுக்கு போயிடும். இப்போ பாருங்க, நான் ஐலி வச்சு காமிக்கிறேன் பாருங்க. அங்கே பாருங்க, ஐல வச்சிருக்கேன். ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம போட்டு அந்த இதில் போட்டு ஸ்டாப் லாஸுக்கு இங்கே இருக்கு லைன், அது நான் எடுத்துறேன். இங்கே ஏதாவது கன்சல்டேஷன் தான் கொடுத்துருக்கு, பை ட்ரிகரை கொடுக்கல. இங்கே பாருங்க, 11:40க்கு பேர் என்னங்க பையை ட்ரிகர் பண்ணியிருக்காரு. அந்த பையை என்ன பண்ணிட்டார் 5 மினிட்ஸில், அந்த கேண்டில் லோவே தானே ஸ்டாப் லாஸ். இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சு என்ன பண்ணிடுச்சு, இந்த பையை இன்வாலிட் பண்ணிடுச்சா. அப்போ என்னங்க, கால் சைடில் மட்டும்தானே பை. புரியுதுங்களா? ஐக்கு லோக்கு உள்ள வித்தியாசம். லோ வந்து இன்ட்ராடேல உள்ள பார்த்து வர்த்தகம் பண்றதுக்கு. ஐல கிடைக்கக்கூடிய என்ட்ரி எடுத்தீங்கன்னா அது பொசிஷனலாவே இதாகும். ஆனா பொசிஷனலா என்ன ஆகல, இவரும் பை கொடுக்கல இவரும் பை கொடுக்கல. அப்ப ட்ரெண்ட் என்னவா இருக்குங்க, இன்னும் பொசிஷனலா கன்ஃபியூஸ்லயே இருக்கு. புரியுதுங்களா? அங்க பாருங்க, இன்னும் இது வரைக்கும் கொடுக்கல, இவரும் இது வரைக்கும் இன்னும் பை கொடுக்கல. அப்ப இதுக்குள்ள எங்க வேணா விளையாடிக்கிட்டு இருக்கோம். எகைன் பாருங்க, இந்த விலை என்ன விலையோ அதுக்கு மேல இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த விலைக்கு மேல ஒரு கேண்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அன்னைக்கு பாருங்க மார்க்கெட் வந்து இது பறக்கும். இல்லைன்னா அது வரைக்கும் மார்க்கெட்டு இது டவுன் சைடுக்கான வாய்ப்புகள் மிக குறைவா இருக்கும். இல்லைன்னா எகைன் ஐல வந்து 5 மினிட்ஸ்ல இன்னொரு பைட் ட்ரிகர் ஆகி திரும்பிடும். அப்பதான் நடக்கும். ஓகேங்களா? அதனால பொறுமையா பாருங்க, அழகா ட்ரேட் பண்ணுங்க. வீடியோ வந்து இனிமேல் ஃப்ரீ மார்க்கெட் இது போட முடியாதுங்க. அதுக்கான வாய்ப்பு கிடையாது. எதுவுமே நம்ம ஷோ பண்ணி காமிக்க முடியாது. ஸ்பாட் லெவல் வந்து இந்த வீக்லி லெவல், மந்த்லி லெவல், அதெல்லாம் நம்ம வந்து வேல்யூ 3 மாசத்தினுடைய டேட்டா வச்சு நம்ம வேல்யூ பண்ணலாம், இது பண்ணலாம். அந்த 3 மாசத்துடைய டேட்டாவை வச்சு இப்போ அந்த 3 மாசத்துல அந்த மாசத்துல என்ன இது இருந்தது, சப்போர்ட் இருந்ததுன்னு இந்த மாசத்துக்கான லெவலில் மேட்ச் பண்ணி அதுக்கான வீடியோ போடுறதுக்கு நான் வரும் நாட்களில் பிளான் பண்றேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.